ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம மீன் தலையை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடு மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கெல்லாம் கிழங்கும் மீன் தலை குழம்பும் ரொம்ப ஃபேமஸ். இந்த காம்பினேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் தலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 4 சின்ன வெங்காயம், இது கூட 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நான் இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்க்குறேன் இன்றைக்கி. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வெளியே மண் சட்டியில் வச்சு தான் சமைக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கடுகு போட்டுனதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துலேயே பூண்டு நல்லா வதங்கிடும். பூண்டு வதங்கினோடனே நம்ம ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவை 2ஆக நடுவில் வெட்டி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். வெங்காயம்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் சேர்க்குறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம மீன் தலையை இதில் போட்டுக்கலாம். நான் சூரை மீனோட தலை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறேன். நம்ம மீனை குழம்புல சேர்த்த அப்புறம் பெருசாக கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. பாத்திரத்தை அப்படியே தூக்கி தான் நம்ம மீனை மூவ் பண்ணணும். இப்போ லைட்டாக குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். மீன்லாம் வெந்திருக்கும். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இது சோறு கிழங்கு எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். நான் கிழங்கோட சர்வ் பண்ணுறேன். நேரம் ஆக ஆக இந்த குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.